அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1 யூனிட் 1.1 இருக்கக்கூடிய எஸ்ஐ யூனிட்ஸ், எஸ்ஐ அழகுமுறையை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்ஐ அழகுமுறை என்பது பண்டைய காலத்தில் அறிவியல் அறிஞர்கள் மற்றும் பொறியியல் வல்லுநர்களால் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்ட அழகுமுறை, மெட்ரிக் முறை. இவை 1960க்கு பிறகு பன்னாட்டு அழகுமுறையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உலகில் உள்ள தொழில்துறை மற்றும் வணிக பயன்பாட்டிற்காக 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற எடைகள் அளவிடும் பொது மாநாட்டில் எஸ்ஐ அழகுமுறை உருவாக்கப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. எஸ்ஐ என்பதற்கான விரிவாக்கம் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல், அதாவது அனைத்து நாட்டு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவீட்டு முறையாக எஸ்ஐ அழகுமுறை காணப்படுகிறது. The system of units used by scientists and engineers around the world is commonly called the metric system, but since 1960 it has been known officially as the international system. The SI, with a standard scheme of symbols, units and abbreviations, were developed and recommended by the General Conference on Weights and Measures in 1971 for international usage in scientific, technical, industrial and commercial work. அடுத்து அளவீட்டு முறைகள். அளவீட்டு முறைகளில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது எஃப்பிஎஸ் என்ற அளவீட்டு முறை. இந்த அளவீட்டு முறையானது பிரிட்டிஷ் முறையாக அளக்கப்படுகிறது. இவற்றில் நீளம், நிறை மற்றும் காலத்தை அளக்கக்கூடிய அளவீட்டு முறையில் எஃப்பிஎஸ் என்ற அளவீட்டு முறையானது ஃபீட், பவுண்ட், செகண்ட் என அளக்கப்படுகின்றன. அடுத்து சிஜிஎஸ் அளவீட்டு முறை. இந்த முறையானது காஸின் முறையாகும். இந்த அளவீட்டு முறையில் நீளம், நிறை, காலத்தை அளக்கக்கூடிய அளவீட்டு முறையில் சி என்பது சென்டிமீட்டர், ஜி என்பது கிராம், எஸ் என்பது செகண்ட் என்ற அளவீட்டு முறையாக பயன்படுத்தப்பட்டன. கடைசியாக எம்கேஎஸ் என்ற அளவீட்டு முறை, அதாவது மீட்டர், கிலோகிராம், செகண்ட். நீளத்தை அளக்கக்கூடிய அளவீட்டாக மீட்டர் எனவும், நிறைய அளக்கக்கூடிய அளவீட்டு முறையில் கே என்பது கிலோகிராமாகவும், காலத்தை அளக்கக்கூடிய அளவீட்டு முறையில் எஸ் என்பது செகண்டாகவும் அளக்கப்படுகின்றன. இந்த எம்கேஎஸ் என்ற அளவீட்டு முறை தான் நமக்கு எஸ்ஐ அளவீட்டு முறையாக பயன்படுத்திட்டு வரோம். தி எஃப்பிஎஸ் சிஸ்டம் இஸ் the British engineering system of units, which uses foot, pound and second as the three basic units for measuring length, mass and time. Then second one, CGS system. CGS system is the Gaussian system which uses centimeter, gram and second as the three basic units for measuring length, mass and time respectively. Third one, MKS. The MKS system is based on meter, kilogram and second as the three basic units for measuring length, mass and time. அடுத்து ராசிகளின் வகைகள். ஃபர்ஸ்ட் ஒன், அடிப்படை ராசிகள். செகண்ட், வளிவந்த ராசிகள். தேர்டு, துணை ராசிகள். டைப்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ். 1. Fundamental quantities. 2. Derived quantities. 3. Supplementary quantities. அடிப்படை ராசிகள். அடிப்படை ராசிகள் என்பது வேறு எந்த வகை ராசியாலும் வரையறுக்க முடியாத இயற்பியல் ராசிகள் அடிப்படை ராசிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு, நீளம், நிறை, காலம். Fundamental physical quantities. Fundamental quantities are the quantities which cannot be expressed in terms of any other physical quantity. Example, length, mass and time. அடிப்படை அளவுகள். ஃபஸ்ட்டு நீளம். லென்த்துக்கான எஸ்ஐ அலகு மீட்டர், இதுக்கான சிம்பல் ஸ்மால் எம்.
அடுத்து நிறை மாஸ், மாஸுக்கான எஸ்ஐ அலகு கிலோகிராம், சிம்பல் கேஜி. மூணாவது காலம், அதாவது டைம், டைமுக்கான எஸ்ஐ அலகு வினாடி, சிம்பல் எஸ். அடுத்து மின்னோட்டம் கரண்ட், இதுக்கான எஸ்ஐ அலகு ஆம்பியர், சிம்பல் கேபிட்டல் ஏ. வெப்பநிலை டெம்பரேச்சர், இதுக்கான எஸ்ஐ அலகு கெல்வின், சிம்பல் கேபிட்டல் கே. ஒளிச்செறிவு லூமினஸ் இன்டென்சிட்டி, இதுக்கான எஸ்ஐ அலகு கேண்டிலா, சிம்பல் சிடி. ஒரு பொருளின் அளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இதுக்கான எஸ்ஐ அலகு மோல், சிம்பல் எம்ஓஎல். அடுத்தது வழிவந்த ராசிகள். அடிப்படை ராசிகளை பயன்படுத்தி வருவிக்கப்படும் இயற்பியல் ராசிகள் அனைத்தும் வழிவந்த ராசிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு பரப்பளவு, திசைவேகம். Derived physical quantities. Quantities which are derived from the fundamental quantities are called derived quantities. Example, area, volume, density and etc. பரிமாண வாய்ப்பாடு. பரிமாண வாய்ப்பாடு என்பது அடிப்படை ராசிகளான நீளம் லென்த், நிறை மாஸ் மற்றும் காலம் டைம் ஆகியவற்றின் முதல் ஆங்கில எழுத்துக்கள் முறையே அவற்றின் பரிமாணம் என்கிறோம். இப்போ லென்த்துக்கான முதல் ஆங்கில எழுத்து எல், மாஸுக்கான முதல் ஆங்கில எழுத்து எம், டைமுக்கான முதல் ஆங்கில எழுத்து டி. த லென்த், மாஸ், டைம் இவற்றுக்கான முதல் ஆங்கில எழுத்து தான் எல்எம்டி. இது தான் நம்ம பரிமாண வாய்ப்பாடு என்று சொல்கிறோம். டைமென்ஷனல் ஃபார்முலா. Dimensional formula, the first capital letters L, M, T of the fundamental quantities length, mass and time respectively are known as dimensions of above three quantities. பரிமாண வாய்ப்பாட்டின் பயன்கள். இதில் ஃபஸ்ட்டு, ஒரு இயற்பியல் ராசியை ஒரு அலகுமுறையிலிருந்து மற்றொரு அலகுமுறைக்கு மாற்ற பயன்படுகிறது. 2. ஒரு சமன்பாடு பரிமாண அடிப்படையில் சரியானதா என சோதித்தறிய பயன்படுகிறது. 3. ஒரு சமன்பாட்டில் உள்ள 3 இயற்பியல் ராசிகளுக்கு இடையே உள்ள தொடர்பினை வருவிக்க பயன்படுகிறது. Uses of dimensional formula. First, convert a physical quantity from one system of units to another. Second, check the dimensional correctness of an equation. Third, derive the relationship between three quantities of an equation. அடிப்படை ராசிகள் மற்றும் பரிமாண வாய்ப்பாடு. அதாவது நீளத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு எல், நிறைக்கான பரிமாண வாய்ப்பாடு எம், காலத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு டி. லென்த்துக்கான பரிமாண வாய்ப்பாடு கேபிட்டல் எல், மாஸுக்கான பரிமாண வாய்ப்பாடு எம், டைமுக்கான பரிமாண வாய்ப்பாடு டி. வழிவந்த அலகுக்கான அலகு, வாய்ப்பாடு மற்றும் பரிமாண வாய்ப்பாடு. Derived quantities, unit formula and dimensional formula. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பரப்பு. பரப்புக்கான வாய்ப்பாடு நீளம் பெருக்கல் அகலம். நீளத்தை அளக்கக்கூடிய எஸ்ஐ அலகு ஸ்மால் எம், அகலத்தை அளக்கக்கூடிய எஸ்ஐ அலகு ஸ்மால் எம், எம் பெருக்கல் எம், எம் ஸ்கொயர். இதுதான் பரப்புக்கான எஸ்ஐ அலகு. அடுத்தது பரிமாண வாய்ப்பாடு. பரப்புக்கான பரிமாண வாய்ப்பாடு, அதாவது நீளத்தை அளக்கக்கூடிய பரிமாண வாய்ப்பாடு எல், அகலத்தை அளக்கக்கூடிய பரிமாண வாய்ப்பாடு எல், எல் பெருக்கல் எல், எல் ஸ்கொயர். இதுதான் பரப்புக்கான பரிமாண வாய்ப்பாடு. ஏரியா. ஃபார்முலா ஃபார் ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் அளக்கக்கூடிய எஸ்ஐ யூனிட் எம், பிரெத்தை அளக்கக்கூடிய எஸ்ஐ யூனிட் எம், எம் இன்ட்டு எம், எம் ஸ்கொயர். இதுதான் ஏரியாவுக்கான எஸ்ஐ யூனிட். இதே மாதிரி டைமென்ஷனல் ஃபார்முலா லென்த்துக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எல், பிரெத்துக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எல்.
தேர்ஃபோர் எல் பெருக்கல் எல் எல் ஸ்கொயர். இதுதான் ஏரியாவுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்தது பருமன். பருமனுக்கான வாய்ப்பாடு நீளம் அகலம் உயரம். இந்த நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். நீளத்தை அளக்கக்கூடிய எஸ் அலகு ஸ்மால் எம், அகலத்தை அளக்கக்கூடிய எஸ் அலகு ஸ்மால் எம், உயரத்தை அளக்கக்கூடிய எஸ் அலகு ஸ்மால் எம். தேர்ஃபோர் எம் பெருக்கல் எம் பெருக்கல் எம் எம் கியூப். இதுதான் பருமனுக்கான எஸ்ஐ அலகு. அடுத்தது பருமனுக்கான பரிமாண வாய்ப்பாடு நீளத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு எல், அகலத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு எல், உயரத்துக்கான பரிமாண வாய்ப்பாடு எல். எல் பெருக்கல் எல் பெருக்கல் எல் எல் கியூப். இதுதான் பருமனுக்கான பரிமாண வாய்ப்பாடு. வால்யூம். வால்யூமுக்கான ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். லென்த்துக்கான எஸ்ஐ யூனிட் எம், ஸ்மாலுக்கான எஸ்ஐ யூனிட் எம், ஹைட்டுக்கான எஸ்ஐ யூனிட் எம். எம் இன்ட்டு எம் இன்ட்டு எம் எம் கியூப். இதுதான் வால்யூமுக்கான எஸ்ஐ யூனிட். இதே மாதிரி வால்யூமுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலான்னு பார்த்திங்கன்னா லென்த்துக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எல், பிரெத்துக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எல், ஹைட்டுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எல். எல் இன்ட்டு எல் இன்ட்டு எல் எல் கியூப். இதுதான் வால்யூமுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்து அடர்த்தி. அடர்த்திக்கான வாய்ப்பாடு நிறை பை பருமன். நிறைக்கான எஸ் அலகு kg, பருமனுக்கான எஸ் அலகு மீட்டர் கியூப். இந்த மீட்டர் கியூப் 1/m கியூபு மேலே வந்து பெருக்கும்போது m⁻³ ஆகும். அதாவது கிலோகிராம் மீட்டர் (4-3). இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு அடர்த்திக்கான எஸ்ஐ அலகு. இதே மாதிரி பரிமாண வாய்ப்பாடு எப்படி எழுதலாம்னு பார்த்திங்கன்னா நிறைக்கான பரிமாண வாய்ப்பாடு கேபிட்டல் எம், பருமனுக்கான பரிமாண வாய்ப்பாடு எல் கியூப். இந்த எல் கியூப் மேலே வரும்போது l⁻³ ஆகும். தேர்ஃபோர் எம் l⁻³. இதுதான் அடர்த்திக்கான பரிமாண வாய்ப்பாடு. டென்சிட்டி. டென்சிட்டிக்கான ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். இந்த மாஸுக்கான எஸ்ஐ அலகு kg, வால்யூமுக்கான எஸ்ஐ அலகு மீட்டர் கியூப். இந்த மீட்டர் கியூப் மேலே வரும்போது m⁻³ ஆகும். தேர்ஃபோர் கிலோகிராமும் m⁻³ பெருக்கணும்னா கிலோகிராம் மீட்டர்/3 ஆகும். இதுதான் டென்சிட்டிக்கான எஸ்ஐ அலகு. இதே மாதிரி டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும்னா மாஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எம், வால்யூமுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எல் கியூப். தேர்ஃபோர் எம் l⁻³ அப்படின்றது டென்சிட்டிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்தது திசைவேகம். திசைவேகத்திற்கான வாய்ப்பாடு இடப்பெயர்ச்சி பை காலம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இடப்பெயர்ச்சிக்கான எஸ்ஐ அலகு மீட்டர், காலத்திற்கான எஸ்ஐ அலகு செகண்ட். இப்போ m/s. இந்த எஸ் மேலே வரும்போது s⁻⁻1 ஆகும். தேர்ஃபோர் எம் s⁻⁻1, அதாவது மீட்டர் செகண்ட்/-1 என்பது திசைவேகத்திற்கான எஸ்ஐ அலகு. இதே மாதிரி பரிமாண வாய்ப்பாடுகள் எப்படி எழுதலாம்னு பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி, அதாவது இடப்பெயர்ச்சிக்கான பரிமாண வாய்ப்பாடு எல், காலத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு டி. இந்த டி மேலே வரும்போது t⁻⁻1 ஆகும். தேர்ஃபோர் எல் t⁻⁻1 என்பது திசைவேகத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு. அடுத்து வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கான ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுக்கான எஸ்ஐ அலகு மீட்டர், டைமுக்கான எஸ்ஐ அலகு செகண்ட். இந்த எஸ் மேலே வரும்போது s⁻⁻1 ஆகும். தேர்ஃபோர் ரெண்டும் பெருக்கும்போது மீட்டர் செகண்ட்/-1 ஆகும். இதுதான் வெலாசிட்டிக்கான எஸ்ஐ அலகு. இதே மாதிரி டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதலாம்னு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு, அதாவது டைமென்ஷனல் ஃபார்முலா என்னென்னு பார்த்திங்கன்னா எல், டைமுக்கான பரிமாண வாய்ப்பாடு டி. இந்த டி மேலே வரும்போது t⁻⁻1 ஆகும். தேர்ஃபோர் எல் t⁻⁻1 என்பது வெலாசிட்டிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்து முடுக்கம். முடுக்கத்திற்கான வாய்ப்பாடு திசைவேகம் பை காலம். திசைவேகத்திற்கான எஸ்ஐ அலகு மீட்டர், காலத்திற்கான எஸ்ஐ அலகு செகண்ட் ஸ்கொயர். இந்த செகண்ட் ஸ்கொயர் மேலே வரும்போது s⁻⁻2 ஆகும். தேர்ஃபோர் மீட்டர் செகண்ட்/-2 என்பது முடுக்கத்திற்கான எஸ்ஐ அலகு. இதே மாதிரி பரிமாண வாய்ப்பாடு எழுதணும்னா, அதாவது திசைவேகத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு எல், காலத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு டி ஸ்கொயர். இந்த டி ஸ்கொயர் மேலே வரும்போது t⁻⁻2 ஆகும். தேர்ஃபோர் எல் t⁻⁻2 என்பது முடுக்கத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு. ஆக்சிலரேஷன்
தி ஃபார்முலா ஃபார் ஆக்சிலேஷன் வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டிக்கான SI யூனிட் மீட்டர், டைமுக்கான SI யூனிட் செகண்ட் ஸ்கொயர். இந்த செகண்ட் ஸ்கொயர் மேலே வந்து s4-2 ஆகும். therefore மீட்டர் செகண்ட் ஃபார் -2 என்பது ஆக்சிலரேஷனுக்கான யூனிட். இதே மாதிரி டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும்னா வெலாசிட்டிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா L, டைமுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா T ஸ்கொயர். இப்போ இந்த T ஸ்கொயர் மேலே வரும்போது T4-2 ஆகும். therefore L T4-2 என்பது ஆக்சிலரேஷனுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்து உந்தம். இதுக்கான வாய்ப்பாடு நிறை பெருக்கல் திசைவேகம். நிறைக்கான SI யூனிட் கிலோகிராம், திசைவேகத்திற்கான SI யூனிட் மீட்டர் செகண்ட் ஃபார் -1. ரெண்டு மல்டிபிள் பண்ணோம்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஃபார் -1 என வரும். இதுதான் உந்தத்திற்கான SI அலகு. இதே மாதிரி பரிமாண வாய்ப்பாடு நம்ம எழுதணும்னா நிறைக்கான பரிமாண வாய்ப்பாடு M, திசைவேகத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு L T4-1. இப்போ ரெண்டு மல்டிபிள் பண்ணோம்னா M L T4-1 கிடைக்கும். இதுதான் உந்தத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு. மொமெண்டம். ஃபார்முலா ஃபார் மொமெண்டம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸுக்கான SI யூனிட் கிலோகிராம், வெலாசிட்டிக்கான SI யூனிட் மீட்டர் செகண்ட் ஃபார் -1. ரெண்டு மல்டிபிள் பண்ணோம்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஃபார் -1 ஆகும். இதுதான் மொமெண்டத்துக்கான SI யூனிட். இதே மாதிரி டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும்னா மாஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா கேபிட்டல் M, வெலாசிட்டிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா L T4-1. இப்போ ரெண்டு மல்டிபிள் பண்ணோம்னா M L T4-1 வரும். இதுதான் மொமெண்டத்துக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்து விசை. விசைக்கான வாய்ப்பாடு நிறை பெருக்கல் முடுக்கம். நிறைக்கான SI யூனிட் கிலோகிராம், முடுக்கத்திற்கான SI அலகு மீட்டர் செகண்ட் ஃபார் -2. இப்போ ரெண்டு நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஃபார் -2 வரும். இதுதான் விசைக்கான அலகு. இதை வந்து நியூட்டன் அப்படின்னும் சொல்லலாம். விசைக்கான அலகு வந்து நியூட்டன்னு சொல்லலாம். அடுத்து பரிமாண வாய்ப்பாடு. இந்த பரிமாண வாய்ப்பாடு எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா நிறைக்கான பரிமாண வாய்ப்பாடு M, கேபிட்டல் M, முடுக்கத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு L T4-2. அப்போ M L T4-2 என்பது விசைக்கான பரிமாண வாய்ப்பாடு. ஃபோர்ஸ். ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். மாஸுக்கான SI யூனிட் கிலோகிராம், ஆக்சிலரேஷனுக்கான SI யூனிட் மீட்டர் செகண்ட் ஃபார் -2. ரெண்டு மல்டிபிள் பண்ணோம்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஃபார் -2 இருக்கும். இதுதான் ஃபோர்ஸுக்கான SI யூனிட். இதை வந்து நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டைமென்ஷனல் ஃபார்முலா. மாஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா கேபிட்டல் M, ஆக்சிலரேஷனுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா L T4-2. ரெண்டு மல்டிபிள் பண்ணோம்னா M L T4-2 கிடைக்கும். இதுதான் ஃபோர்ஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்து தாக்குதல். தாக்குதலுக்கான வாய்ப்பாடு விசை பெருக்கல் காலம். விசைக்கான SI யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 பெருக்கல் காலத்திற்கான SI அலகு செகண்ட். இப்போ இந்த Sஐயும் S4-2 பெருக்கணும்னா S4-1 ஆகும். அப்போ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஃபார் -1 என்பது தாக்குதலுக்கான SI யூனிட். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்டுன்னு கூட சொல்லலாம். இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு எழுதும்போது விசைக்கான பரிமாண வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா M L T4-1. இதுதான் தாக்குதலுக்கான பரிமாண வாய்ப்பாடு. இம்பல்ஸ். இதுக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஃபோர்ஸுக்கான SI யூனிட் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 இன்ட்டு டைமுக்கான SI யூனிட் செகண்ட். அப்போ S-2வும் Sயும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா S4-1 ஆகும். therefore கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஃபார் -1 என்பது இம்பல்ஸுக்கான SI யூனிட். இதை வந்து நம்ம நியூட்டன் செகண்டுன்னு கூட சொல்லலாம். அதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராமுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா M. அடுத்தது மீட்டருக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா L.
செகண்ட் இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா T பவர் மைனஸ் 1. இப்போ இதுதான் இம்பல்ஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா, அதாவது ML T பவர் மைனஸ் 1. அடுத்தது வேலைக்கான வாய்ப்பாடு விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி. விசைக்கான யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. இடப்பெயர்ச்சி அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடப்பெயர்ச்சிக்கான எஸ் அலகு வந்து நம்ம மீட்டர்னு சொல்கிறோங்க. எஃப் இங்கே ஒரு எம் இருக்குது, இங்கே ஒரு எம் இருக்குது. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணோம்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 2ன்னு கிடைக்கும். இதுதான் வேலைக்கான எஸ் அலகு. இந்த வேலைக்கான எஸ் அலகை நம்ம ஜூல் என்னன்னு கூட சொல்லலாம். இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இது கிலோகிராமுக்கான பரிமாண வாய்ப்பாடு எம், மீட்டருக்கான பரிமாண வாய்ப்பாடு எல் ஹோல் ஸ்கொயர், செகண்டுக்கான பரிமாண வாய்ப்பாடு டி, இந்த பவர் மைனஸ் 2 அப்படி போட்டுக்காங்க. தேர்ஃபோர் எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கான பரிமாண வாய்ப்பாடு. ஒர்க்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுக்கான எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுக்கான எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். தேர்ஃபோர் எம் இன்ட்டு எம் ஸ்கொயர். தேர்ஃபோர் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் மைனஸ் 2. இதுதான் ஒர்க்குக்கான எஸ்ஐ யூனிட். இதுக்கான எஸ்ஐ யூனிட்டாக நம்ம ஜூல் என்னன்னு சொல்லலாம். இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது திறனுக்கான வாய்ப்பாடு வேலை பை காலம். வேலைக்கான எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 2 பை காலத்திற்கான எஸ்ஐ அலகு செகண்ட். இந்த எஸ் மேலே வரும்போது எஸ் பவர் மைனஸ் 1 ஆகும். தேர்ஃபோர் எஸ் பவர் மைனஸ் 2வையும் எஸ் பவர் மைனஸ் 1ஐயும் பெருக்கணும்னா எஸ் பவர் மைனஸ் 3 ஆகும். இந்த மூணையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 3ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் நமக்கு திறனுக்கான எஸ்ஐ அலகு. இதுக்கான அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் எனவும் சொல்லலாம். இதேமாதிரி இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு நம்ம எழுதணும்னா கிலோகிராமுக்கான பரிமாண வாய்ப்பாடு எம், மீட்டர் ஸ்கொயருக்கான பரிமாண வாய்ப்பாடு எல் ஸ்கொயர், செகண்ட் பவர் மைனஸ் 3க்கான பரிமாண வாய்ப்பாடு டி பவர் மைனஸ் 3. அப்போ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 3 என்பது திறனிற்கான பரிமாண வாய்ப்பாடு. அடுத்து பவருக்கான ஃபார்முலா ஒர்க் பை டைம். ஒர்க்குக்கான எஸ்ஐ யூனிட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 2 பை டைமுக்கான எஸ் யூனிட் செகண்ட். இந்த செகண்ட் மேலே வரும்போது எஸ் பவர் மைனஸ் 1 ஆகும். தேர்ஃபோர் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 3. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பவருக்கான எஸ் யூனிட். பவருக்கான எஸ்ஐ யூனிட்டாக நம்ம வாட் என்னன்னு சொல்லலாம். இதேமாதிரி கிலோகிராமுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எம், மீட்டர் ஸ்கொயருக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எல் ஸ்கொயர், டைமுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா டி பவர் மைனஸ் 3. தேர்ஃபோர் எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 3 என்பது பவருக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்து ஆற்றலுக்கான வாய்ப்பாடு விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி. விசைக்கான எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 இன்ட்டு இடப்பெயர்ச்சிக்கான எஸ்ஐ அலகு மீட்டர். தேர்ஃபோர் இந்த எம்மையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 2ன்னு கிடைக்கும். இதுதான் ஆற்றலுக்கான அலகு. இதுக்கான அலகை நம்ம ஜூல் எனவும் சொல்லலாம். இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு நம்ம எழுதும்போது கிலோகிராமுக்கான பரிமாண வாய்ப்பாடு கேபிட்டல் எம், மீட்டர் ஸ்கொயருக்கான பரிமாண வாய்ப்பாடு எல் ஸ்கொயர், செகண்ட் பவர் மைனஸ் 2க்கான பரிமாண வாய்ப்பாடு டி பவர் மைனஸ் 2. தேர்ஃபோர் எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 என்பது ஆற்றலுக்கான பரிமாண வாய்ப்பாடு. எனர்ஜி இதுக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது ஃபோர்ஸுக்கான எஸ்ஐ யூனிட் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான எஸ் யூனிட் மீட்டர் மல்டிபிள் பண்ணோம்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 2ன்னு கிடைக்கும். இதுதான் எனர்ஜிக்கான எஸ்ஐ யூனிட். எனர்ஜிக்கான எஸ்ஐ யூனிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூல் என்னன்னு சொல்லலாம். இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு நம்ம எழுதும் பொழுது கிலோகிராமுக்கான பரிமாண வாய்ப்பாடு எம், மீட்டர் ஸ்கொயருக்கான பரிமாண வாய்ப்பாடு எல் ஸ்கொயர், செகண்ட் பவர் மைனஸ் 2க்கான பரிமாண வாய்ப்பாடு டி பவர் மைனஸ் 2. தேர்ஃபோர் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 என்பது எனர்ஜிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா.
அடுத்தது துணை ராசிகள், சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ். துணை அளவுகள்ன்றது கோணம் மற்றும் திண்ம கோணம். கோணத்திற்கான எஸ் அலகு ரேடியன், இதுக்கான குறியீடு RAD. திண்ம கோணத்திற்கான எஸ் அலகு ஸ்ட்ரேடியன், இதுக்கான குறியீடு SR. Supplementary quantities: 1. Plane angle, the SI unit for plane angle radian. Second one, solid angle, the SI unit for solid angle stradian, symbol SR. இன்றைய கிளாஸில் எந்தெந்த டாபிக் பார்த்துங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1. SI யூனிட்ஸ், அளவீட்டு முறைகள், ராசிகளின் வகைகள், அடிப்படை ராசிகள், வழிவந்த ராசிகள், துணை ராசிகள், பரிமாண வாய்ப்பாடு மற்றும் பரிமாண வாய்ப்பாட்டின் பயன்கள். மேலும் வழிவந்த அலகுகளுக்கான வாய்ப்பாடு, அலகு மற்றும் பரிமாண வாய்ப்பாடு, இதை பற்றி இன்றைய கிளாஸில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.